பஞ்சபூதங்களும் கட்டுக்குள் வரும். அந்த பஞ்சபூதத்துக்கு தான் பஞ்ச பட்சியை கொண்டு வந்தான். அந்த பூதங்களை வச்சுதான் அந்த 5 வகையான பறவைகளை கொண்டு வந்தான். அதுக்கான விளக்கம் நான் சொல்றேன், கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க, 5 வகையான பறவைகளை மட்டும் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு. சித்தர்கள் என்ன வச்சிருக்காங்க, அழகா வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒண்ணுக்கும் ஒவ்வொரு விளக்கமும் கரெக்டா கொடுத்திருக்காங்க. அதாவது நிலத்தை கொடுத்தான், நிலத்துக்கு ஒரு பூதத்தை கொடுத்தான், அதுக்கு ஒரு பறவையை கொடுத்தான். அதாவது என்ன செய்யும், இந்த வல்லூர் இருக்கு இல்லையா, இந்த 5 பட்சி சொல்லிக்கிறேன். வல்லூர், ஆண்டை, காகம், கோழி, மயில், இந்த 5 தாங்க பட்சி. இதுதான் அந்த பஞ்சபூதங்களை அடக்கி உள்ள கொண்டு வந்திருக்கு. இதை வச்சுட்டு இதுக்கு அந்த பஞ்ச பட்சியை கொடுத்தான். அப்ப இந்த வல்லூர் இருக்கு பாருங்க, ஆகாயத்துக்கு ஒசடு ரொம்ப வேகமா பறக்கும், மேல போகும்.